என் தேவைகளை இங்க வர்றவங்களை எல்லாரும் கேட்டு பாருங்க. ஒரு நாள் என் தேவைகளுக்காக ஒரு மனிதனிடத்திலும் போய் நான் கெஞ்சினது கிடையாது, சொன்னது கிடையாது. இது வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லுவது கிடையாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். கம்பெனி மூடிடலாம், பேங்க் மூடிடலாம், தேவன் அமர்ந்திருக்கிற பரலோக வங்கி ஒரு நாளும் ஓட்டாண்டியாய் தோத்ததாய் சரித்திரமில்லை. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். இன்னும் என் தகப்பன் ஐஸ்வர்ய சம்பனர், அவருக்கு பிள்ளை என்பதை நான் பெருமிதப்படுகிறேன். கௌரவமாய் என் குடும்பத்தை நடத்துகிற தேவன், கௌரவமாய் ஊழியத்தை நடத்துகிற தேவன். யாரிடத்திலும் 5க்கும் 10க்கும் என்ன பண்றதில்ல, என் மாமிசமா போறதே கிடையாது. எங்க போ சொல்றாரோ அங்க போவேன். எலியா கேரி தாற்றண்டைக்கு போக சொல்லும் பொழுது போய் உட்காந்துக்க அப்படின்னாரு. வேற எதையும் செய்ய தேவையில்ல. எப்படி வரும் சோறு, எப்படி வரும், யார் எடுத்துன்னு வருவா, இந்த கதையெல்லாம் உனக்கு வேண்டாம். கேரி தாற்றண்டையில் போய் ஒளிந்து கொண்டான். காலையிலும் மாலையிலும் உன்னை போஷிக்க மனுஷன் வருவான்னு சொல்ல, யார் வருவாய்? காகத்தின் சாபமே என்ன? கையில் இருக்கிறதை பிடுங்குவதை கூட உனக்கு சேப்பாய் கொண்டு வந்து கொடுக்க வைக்கிற தேவன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். நிறைய பேர் பாருங்க, 500 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்கறத பார்க்கும்போது அவங்க பேக்ரவுண்டை கேட்டிருக்கிறேன், இவங்க அவ்வளோ லேசில் கொடுக்க மாட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்காதவர்களை கூட தேவன் உள்ளே போயிட்டா என்ன பண்ணுவாரு? கொடுக்க வைப்பார். தேவாதி தேவன் அவர் நல்லவர். கற்பாறையிலிருந்து கூட தண்ணீரை வர வைப்பவர். உங்க இருதயம் கல்லா இருக்கிறதா, அங்கிருந்து கூட ஆசீர்வாதத்தின் ஊற்றை தேவன் ஓட வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிறைய பேர் சொல்லுவாங்க, கல் மனசு படிச்சவங்க இருக்கட்டும், அதிலிருந்து தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும்? ஒளிக்கு ஓடி வரும். எத்தனையோ வேலைக்காரர்கள் கூட பசியிலும் பட்னியிலும் சாவார்கள். ஆனால் என் தகப்பனுடைய வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் பூர்த்தியான சாப்பாடு ஒன்று. ஆனால் நானோ பசியிலே வாடுகிறேன். ஏன்? அப்பாவை விட்டு தூர போகும் பொழுது, தகப்பனுடைய வார்த்தையை விட்டு கேளாமல் போகும் பொழுது ஆபத்துகள் காத்திருக்கிறது, நிறுவனம் காத்திருக்கிறது, பசி காத்திருக்கிறது. தேவாதி தேவன் சொல்கிறார், அவன் மனம் திரும்பி எழுந்து வரும் பொழுது அவனுக்காக கொளுத்த கன்றுகள் அடிக்கப்படுகிறது, அவனுக்காக விலையேற பெற்ற வஸ்திரங்கள் காத்திருக்கிறது, அவனுக்காக விலையேற பெற்ற முத்திர மோதிரங்கள் காத்திருக்கிறது. நான் சொல்கிறேன், தேவனை விட்டு தூர போனவர்கள் நெருங்கி பாருங்கள், எல்லா குறைகளையும் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குற தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம்.